ஹலோ எவ்ரிவன். ரொம்ப முக்கியமான விஷயம். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணி, ஆல்ரெடி இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். பட் நான் ஒரு விஷயம் அப்லோட் பண்ணும்போது ஒரு விஷயத்த எனேபிள் பண்ணல நானு. அதனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்ப 440 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வரல, வரல. வீடியோ போட்டீங்களா? மண்டே எப்படி இருக்கும்? ஜிடிபி சொல்லியிருந்தீங்களே அப்படின்னா. நான் என்னடா நம்ம போட்டோமே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லி 3 பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்குறேன். அவங்களும் இந்த மாதிரி வரல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னன்றதை நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது நான் அந்த விஷயத்தை எனேபிள் பண்ணல அப்படின்னு. அதனால நான் அந்த வீடியோக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது ரொம்ப குரூசியலான விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஜிடிபி வந்து எப்படி ஏறி இருக்குன்றத எனக்கு சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். பெருசா இல்ல. ஆ மெயினான விஷயத்த மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல போய் நீங்க பார்த்துருங்க. ஓகேவா? அதுக்காக தான் நான் திரும்ப இந்த வீடியோவ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே 2மே ஒரே தம்ப்நெயிலா தான் இருக்கும். நீங்க குழம்பிக்க வேண்டாம். நீங்க அந்த வீடியோவ போய் பாருங்க. இதே மாரி ஒரு தம்ப்நெயில்ல இன்னொரு வீடியோ இருக்கும். அதுல போய் பாருங்க. நான் எக்ஸாக்ட்டான விஷயங்கள சொல்லியிருப்பேன். இது நோட்டிஃபிகேஷன் ஆகும். இது உள்ள இருந்துட்டு நீங்க அதுக்கு போங்க. அந்த சேனலுக்கு. ஓகே. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அடுத்த டைம் அத எனேபிள் பண்ணி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க் யூ சோ மச். இதையும் லைக் பண்ணிருங்க. ஓகே. ஹேவ் அ குட் டே. பை பை. குட் நைட். லவ் யூ ஆல். பை பை.